தமிழ் பேச மனித சாரர்களுக்கும் இணைய வணக்கம். நான் உங்கள் புகைதேவன். இந்த சேனல்ல உங்களுடைய எஜுகேஷன் அல்லது பிசினஸ் ரிலேட்டடா நீங்க ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். இந்த பதில நம்ம ஆந்திர பிரதேஷ் லா செட் பத்தி நம்ம வந்து பிஜிஎல் செட் 2020க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறோம், யார் அப்ளை பண்றதுனால யார் பெனிஃபிட் வந்து அடைய போறாங்க, எந்த கம்யூனிட்டிக்கு வந்து பெனிஃபிட் வந்து இன்னமும் அதிகமா இருக்கு, ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து செய்யணும், இது மட்டும் இல்லாத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருக்கோங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த பதில நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் நீங்க டிஎன் டாலர்ல தமிழ்நாட்டில் லா சட்டக்கல்லூரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அங்க உனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கும். சப்போஸ் பர்சன்டேஜ்ல வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு பூஸ்ட் அப் பத்தின வந்து ஆந்திர பிரதேசில் இருக்கிற லா எக்ஸாம், ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து மார்க் பத்தின வந்து 65க்கு அபோவ் இருக்கு அப்படின்னா ஸோ நீங்க வந்து ஷூரா வந்து டிஎன் டாலர் வந்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கும் குறைவா இருக்கு உங்களால வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் படிக்க முடியாது அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க வந்து மஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட் போங்க, sche.ap.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த 11th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2020. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 வரலும் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏபி லா செட் அதாவது 5 years and 3 years கோர்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இல்லை யூஜி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பிஜி வந்து படிக்க போறீங்க, லா சட்டம் படிக்க போறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் வந்து சேம் எக்ஸாம் தான், பட் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ ஏப்ரல் பார்த்தீங்கன்னா வந்து 10 வந்து லாஸ்ட் டேட். சப்போஸ் உங்களால் வந்து பேமெண்ட் பண்ண முடியல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் பார்த்தீங்கன்னா வந்து 30 வரலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் அதுக்கு ஃபைனோட சேர்த்து வந்து பேமெண்ட் இருக்கும். லாஸ்ட் டேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து மே 8 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இந்த லாஸ்ட் செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 3 yearsக்கும் அண்ட் 5 years அண்ட் பிஜி 2 years கோர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன கேட்கறாங்க அப்படின்றத பார்க்க வரும். ஸோ 3 years எடுத்துனா பார்த்தீங்கன்னா எனி யூஜி அல்லது 3 years அல்லது 4 years வந்து யூஜி முடிச்சிருக்கணும். அதில் வந்து 45% நீங்க வந்து மினிமம் வந்து எடுத்திருக்கணும். 5 years எடுத்துனா பார்த்தீங்கன்னா வந்து 12th முடிச்சு ஸோ அதில் வந்து 45 மினிமம் பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 2 years அப்படின்னா நீங்க வந்து பிஎல் அல்லது எல்எல்பி வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 50% வந்து எடுத்திருக்கணும். ஸோ இதில் மோஸ்டா பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5% வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய மார்க் பர்சன்டேஜில் வந்து 5% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதே நீங்க வந்து ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3% வந்து கம்யூனிட்டி ரிலாக்ஸேஷன் வந்து பர்சன்டேஜ்ல வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுத வேண்டியிருக்கு. ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நியரஸ்ட் பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 5 years and 3 years எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிஜி கோர்சஸ் வந்து ஏபிபிஜி அண்ட் எல்செட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாமினோட பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது யூஜி கோர்ஸுக்கான லாஸ்ட் செட் எக்ஸாமுக்கான எக்ஸி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 120 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ 120 மார்க்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 1 mark கொஸ்டின்ஸ் தான். ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் மென்டல் அபிலிட்டி அண்ட் 30 மார்க்ஸ். இதே பார்ட் பி எடுத்துட்டோம் வந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், 30 மார்க்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். பார்ட் சி எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிடியூட் ஃபார் ஸ்டடிஸ் இன் ஆஃப் லால பற்றி பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் சியில் வந்துடும். இதில் வந்து 60 கொஸ்டின்ஸ் 60 மார்க்ஸ் வந்து இருக்கும். எதில் பேஸ் பண்ணி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடி ஆஃப் லாஸ், எலிமெண்ட்ரி நாலேஜ் ஆஃப் த பேசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த லா அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 years கோர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார் எலிமெண்ட் அதாவது 12th லெவலில் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 3 years கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த கொஸ்டின் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். அது யூஜி லெவலில் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட்ல இதுதான் வந்து மெயின் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். குவாலிஃபைங் மார்க்ஸ் இன் ஏபி லா செட் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்க வந்து 42 மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும் அவுட் ஆஃப் 120 கொஸ்டின்ஸுக்கு. அதாவது 35% மார்க் வந்து நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க வந்து குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பர்சன்டேஜ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு குவாலிஃபை மார்க்கும் வந்து கிடையாது, இவங்களுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்க தாராளம் வந்து கண்ணு மூடிட்டு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு குவாலிஃபை மார்க்ஸ் கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நீங்க வந்து டைரக்டா போயிடுவீங்க. குவாலிஃபை மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதர் கம்யூனிட்டிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 42 மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கும் அவுட் ஆஃப் 120க்கு வந்து.
ஸோ இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜி கோர்ஸஸ் அப்ளை பண்ணால் 30 மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அவுட் ஆஃப் 120K. 2 இயர்ஸ் LLM கோர்ஸுக்கான சிலபஸ் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பட் யூஜிக்கு வந்து பேட்டர்ன் வந்து கொடுக்கல. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு அண்ட் இங்கிலீஷை மிக்ஸ் பண்ணி வரும். இதை நீங்கள் பிஜி கோர்ஸ் அப்படின்னா ஒன்லி இங்கிலீஷில் மட்டும் வந்து வரும். இதுதான் கொஸ்டின் பேப்பரோட மாடல். ஸோ கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 கொஸ்டின்ஸ் வரும். 1.5 hour வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லாசெட் 2020க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்ற அனைத்து இன்ஃபர்மேஷனும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் உள்ள வெப்சைட்டுக்குள்ள வந்துரும். ஸோ இதில் 4 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ண பிறகு அது வந்து பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது செகண்ட் ஸ்டெப்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகுதி தேர்வு ஆல் டிக்கெட் நம்பர் கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் 5 இயர்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட 12th ஆல் டிக்கெட் நம்பர் கொடுங்க. அதே நீங்கள் வந்து யூஜி வச்சிருக்கீங்க அப்படின்னா யூஜினுடைய லாஸ்ட் செம் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அந்த ஆல் டிக்கெட் நம்பர் வந்து கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பரா இல்லை யாருடைய மொபைல் நம்பர் இல்லை அடிஷனல் இன்னொரு ஆப்ஷனல் மொபைல் நம்பர் இருந்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் விட்டுடலாம். உங்களுடைய மெயில் ஐடியை கண்டிப்பாக வந்து கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போறீங்க, 3 இயர்ஸ்க்கா இல்லை 5 இயர்ஸ்க்கா இல்லை வந்து LLM கோர்ஸுக்காக நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெபிட் கார்டா இல்லை கிரெடிட் கார்டா இல்லை வந்து நெட் பேங்கிங்கில் பண்ண போறீங்க அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போவோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இந்த ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சா இல்லையா அப்படின்றதுக்கான ஸ்டேட்டஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 7 to 10 daysக்குள்ள வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ நீங்கள் அகைன் வந்து இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதனுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்றத பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா 4th ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் 4 ஸ்டெப்பில் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் ரிலீவ் பண்ணுங்க. நன்றிகளுடன் நான் உங்கள் புகழேந்தி வில்சன். பை பை, டேக் கேர், லவ் யூ டு ஆல்.